Hi everyone, welcome to my channel. So இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்கும் சொல்ல போகிறேன். சமூக அறிவியலுக்கான கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின் எது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். 5 மார்க் உங்களுக்கு தெரியும், 5 மார்க் கொஷினை தான் 8 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ அதனால் 5 மார்க் அண்ட் 8 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் 2 மார்க் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, இதே கொஷின் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் படிக்கையிலே தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கும் இதே தான். ஸோ அதனால் தெளிவாக படிங்க. இந்த கொஷின் பேப்பர் இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் அப்படிங்கிற ரீசனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரியும் நீங்கள் பிடிஎஃப் கேட்பீங்க அப்படின்றதுக்கான நான் பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து கொடுக்குறேன். வாட்ஸ்அப் சேனலில் நான் பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் போவோம். ஃபாலோ அப்படின்னு இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற பிடிஎஃப் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே இருக்குது. ஸோ நான் கொஸ்டின் வந்து சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் த மெயின் கேசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது வந்து பார்த்துக்கோங்க. அது ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மன். வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் இதுவும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். உங்களுக்கு வேறு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் சோசியல் சயின்ஸை பொறுத்தளவு வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். பட் ஸ்டூடெண்ட்ஸ் நவடேஸ் சோசியல் சயின்ஸ் தான் வந்து சம்திங் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. பட் சோசியல் சயின்ஸ் தான் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், ஈஸியாக சென்டம் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்னா இதில் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. ரெண்டாவது இதில் ஒரு சயின்ஸை மாதிரி இதில் ப்ராப்ளம் கொஷின்ஸ் வராது, எல்லாமே தியரிட்டிக்கல் கொஷின் தான். ஸோ அதனால் ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு சப்ஜெக்ட்டு சோசியல் சயின்ஸு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லா படிங்க. அண்டு இதில் இம்பார்ட்டன்ட் வேறு கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கல எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் வந்து இன்னும் சொல்கிறேன். அனலிஸ் த எஃபெக்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் 2. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் மாயோ டெஸ்டங் இன் மேக்கிங் சைனா a communist country. Very important question. அடுத்து இது ரொம்ப important question. Discuss the circumstances that led to the reform movement of 19th century. Very important question. ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்தது write an essay on the role played by the 19th century reformers toward the case of women. very importantaன ஒரு question. அது பார்த்துக்கோங்க. அடுத்து attempt an essay of the heroic fight வீரபாண்டிய கட்டபொம்மன் conducted against the East India. ஸோ very importantaன ஒரு question. அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது discuss the cases and the consequence of the revolt 1857. very importantaன ஒரு கொஷின். இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அபவுட் சவுத் வெஸ்டர்ன் மன்சூன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ தமிழ்லேயுமே இருக்குது. ஸோ தமிழ் மீடியத்துக்காக வந்து நான் ஒரு சைடு இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இன்னொரு சைடு தமிழ் மீடியத்துக்கும் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் லிங்க் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தான். அடுத்து வேறு எல்லாமே இதில் உள்ளது இம்பார்ட்டன்ட் தான். ஸோ வந்து எல்லாத்தையுமே பாருங்கள். மொத்தமே கம்மியான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன், அதனால் எல்லாத்தையுமே வந்து பாருங்கள், எல்லாமே பாருங்கள். அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். முதல் உலகப் போரின் முக்கிய காரணங்கள், அப்புறம் ஜெர்மன் தொடர்பான வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அடுத்து ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு வழிவகுத்த சூழ்நிலைகளை கண்டறியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரண்டாம் உலகப் போர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீனாவை கம்யூனிஸ்ட் நாடாக மாற்றியதில் மாசே துகின் பங்கை மதிப்பிடுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். 19ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்களுக்கு வழிவகுத்த சூழ்நிலைகளை பற்றி விவாதிக்கவும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்தது பெண்களுக்காக 19ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்த ஆற்றிய பங்கு பற்றி ஒரு கட்டுரையாக்குங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அடுத்து இந்த 1857 1857 கிளர்ச்சியின் காரணங்கள் மற்றும் விளைவுகளை பற்றி விவாதிக்கும். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வடக்கு மலைகளின் பிரிவுகள் மற்றும் இந்தியாவிற்கு அதன் முக்கியத்துவத்தை விளக்குக. தென்மேற்கு பருவக்காற்று பற்றி எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். நெல் சாகுபடிக்கு சாதகமாக புவியியல் சூழ்நிலைகளை ஆராயுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நகரமயமாக்கல் என்றால் என்ன, அதன் சிக்கலை விளக்குங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள மண் வகைகள் மற்றும் விநியோகத்தை வெளியே கொண்டு வாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து தமிழ்நாட்டின் தோட்ட விவசாயம் பற்றி குறிப்பு எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்களை விளக்குக. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை பற்றி சுருக்கமாக எழுதுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டு கோட்பாடுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை தொடர்படுத்துக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா படிச்சுங்க. கன்ஃபார்ம் வந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் வந்து நல்லா படிங்க.
அடுத்தது தேசிய வருமானத்தை அளவிடுவதோடு தொடர்புடைய பல்வேறு விதிமுறைகளை சுருக்கமாக விளக்கவும். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஸோ இது வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் பிளாக் மணி? ரைட் த கேசஸ் ஆஃப் த பிளாக் மணி. வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஷின். ரைட் இன் டீட்டெயில் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் பாலிசஸ் அடாப்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் டு இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து எக்ஸ்பிளைன் சம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி. அது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி பார்த்துங்க. ரைட் அபவுட் த காம்போசிஷன் ஆஃப் ஜிடிபி இன் இந்தியா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் எக்ஸ்பிளைன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து பார்த்துங்க. ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் வேரியஸ் டேர்ம்ஸ் ஆஃப் அசோசியேட்டட் வித் மெஷரிங் ஆஃப் நேஷனல் இன்கம். ஸோ இந்த கொஷின் வந்து பாருங்கள். அடுத்து மென்ஷன் ஓபிஇசி மிஷன்ஸ் அண்ட் ஹவு டஸ் இட் ஹெல்ப் அதர் கண்ட்ரிஸ். அது வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து மேக் எனி டூ பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபாலோட் பை இந்தியா டு மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ். அந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். அடுத்து வாட் ஆர் த பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். அடுத்து ரைட் ப்ரீஃப்லி ஆன் த ரைட் டு கன்ஸ்ட்ரக்ஷனல் ரெமெடிஸ். அது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து ரைட் அபவுட் த plantation farming of Tamil Nadu பார்த்துக்கோங்க. அடுத்து bring out the types of distribution of soils in Tamil Nadu. What is urbanization? Explain its problem. இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. The most important 5 mark and 8 mark question for your half-yearly examination and also for public examination. I think this video is very useful for you அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் 2 மார்க் அந்த டிஃப்ரென்ஸ் கொஷின், வேறுபடுத்துகிற கொஷின் அதெல்லாம் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.